Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2025 அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் படிப்புகளுக்கு நீங்க கவுன்சிலிங்காக அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கான ஒரு அப்டேட் தான். அதாவது இதுக்கப்புறம் நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணிட்டீங்க, டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜரை நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும், அடுத்த கட்ட ஸ்டேஜ் வந்து நீங்க என்னென்ன விஷயங்களெல்லாம் வந்து ரெடி பண்ணி வைக்கணும், இதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் வந்து பண்ணுவாங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து அப்படிங்கறத பத்தி டீடைல்டா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான நாள். ஏன்னா அப்ளை பண்ணவங்க எல்லாருக்குமே ஒரு நம்பர்ஸ் அப்படிங்கிறது ஜெனரேட் ஆகும். அது என்ன நம்பரு, அந்த நம்பர் எதுக்காக நம்மளுக்கு வந்து குடுக்குறாங்க, அந்த நம்பர்னால நம்மளுக்கு என்ன யூசேஜ் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அதாவது நீங்க டிஎன்இஏ அதாவது தமிழ்நாட்டுல நீங்க இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக கவுன்சிலிங் மூலியமா நீங்க போயிட்டு வந்து படிக்கணும் கவர்மெண்ட் காலேஜ்ல இல்ல நல்ல ஒரு காலேஜ்ல போயிட்டு பண்ணணும் அப்படிங்கிறவங்க ஆன்லைன்ல கவுன்சிலிங்காக நீங்க அப்ளை பண்ணிருப்பீங்க. கவுன்சிலிங்க்கு உண்டான ப்ரொசீஜர் அதாவது அட்மிஷன் எப்படி வந்து நடக்கும் அப்படிங்கறத முழுமையா நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்க அப்படிங்கறது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். அதுல ஃபர்ஸ்ட் விஷயத்துல நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நோட்டிபிகேஷனா ரிலீஸ் பண்ணி ஆன்லைன்ல அப்ளை பண்ணிட்டு அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அப்லோட் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இப்ப இன்னைக்கு டேட் 11/6/2025 அதாவது ஜூன் 11ஆம் தேதி காலையில 11 மணிக்கு மேல நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து ரேண்டமா ஒரு நம்பர் வந்து சிஸ்டமே உங்களுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இந்த நம்பர் வந்து எதுக்காக ப்ரோ உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க, இதை எப்படி வந்து செக் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரேண்டம் நம்பர் அப்படிங்கிறது இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணிருக்காங்கன்னு நியூஸ்ல நம்ம நியூஸ்லயும் சரி பிரஸ் மீடியால வந்து அப்டேட் கொடுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சத்துக்கு மேலதான் வந்து நிறைய பேர் வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணிருக்கதா தகவல் வந்திருந்தது. அந்த 3 லட்சம் பேருக்குமே யாரெல்லாம் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே ரேண்டம் நம்பர் அப்படிங்கறது ஒன்று வந்து ஜெனரேட் ஆகும். இந்த ரேண்டம் நம்பரை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அடுத்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் கவுன்சிலிங் இது எல்லாமே உங்களுக்கு வந்து நடக்கும். இந்த ரேண்டம் நம்பர் தான் வந்து உங்களுக்கான ரேங்கான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. ரேண்டம் நம்பர் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் தனித்தனியா வந்து ஒரு நம்பர் வந்து ஜெனரேட் பண்றது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து எம் பிரியான்லயே வந்து பாத்தீங்கன்னா 15க்கு மேற்பட்ட எம் பிரியான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரே டேட் ஆஃப் பர்த்ல வந்து ஒரு 10 பேருக்கு மேல இருப்பாங்க. அவங்கள வந்து கரெக்டா நம்ம வந்து அனலைஸ் பண்ண முடியாது கம்ப்யூட்டர்னால. அதனாலதான் வந்து ஒரு ரேண்டம் நம்பரா ஒரு நம்பர் வந்து ஜெனரேட் பண்றாங்க. இந்த ரேண்டம் நம்பர் வந்தாதான் நம்மளுக்கு நம்மளோட அப்ளிகேஷன் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து மூவ் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதனால உங்களுக்கு வந்து ரேண்டம் நம்பர் அப்படிங்கிறது ஜெனரேட் ஆகுதா அப்படிங்கிற ஒன்ஸ் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு இன்னைக்கு வந்து செக் பண்ணுங்க. அதை எப்படி வந்து செக் பண்ணணும் அப்படிங்கறத வந்து சொல்லிடுறேன். ஏன்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து அவுட் ஆஃப் 200 மார்க், ஏன்னா கட் ஆஃப் பேஸ் பண்ணி வந்து நம்மளுக்கு இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் 200க்கு நீங்க எவ்வளவு மார்க் வந்து எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத உங்க கான்செப்ட். நீங்க வந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏன்னா இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா சொல்ற அளவுக்கு மார்க் அப்படிங்கிறது பிளஸ் டூல வந்து போடல அப்படிங்கறனால அவுட் ஆஃப் 200க்கு ஒரு 199 வந்து ஒரு 10 பேர் இருக்காங்க, 198 வந்து ஒரு 20 பேர் வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரேங்க் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் நம்மளுக்கு வந்து கொடுத்துட முடியாது. அவங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து யார் வந்து கொஞ்சம் ஏர்லியா வந்து பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரேண்டம் நம்பர் அப்படிங்கறத வந்து சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இது யாருமே வந்து அவங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃபும் வந்து கிடையாது. எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த சிஸ்டமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேப்சர் பண்ணி இந்த அப்ளிகேஷனுக்கு இந்த ரேண்டம் நம்பர் அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னா உங்களுக்கு வந்து லைன் படி ப்ராப்பரா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ரேண்டம் நம்பர் வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. இப்போ இந்த ரேண்டம் நம்பரை நீங்க வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இன்னைக்கு காலையில 10 o'clock மேல நீங்க வியூ பண்ணி பாருங்க. tneaonline.org அப்படிங்கிற வெப்சைட்ல வந்துக்கோங்க. இதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்கு. இந்த இடத்துல லாகின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்து உங்களுடைய இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் போட்டு ஒன்ஸ் வந்து லாகின் பண்ணுங்க. ஒன்ஸ் வந்து லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஹோம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலா அதை வந்து எடுத்துட்டாங்க. நம்ம சேனல்ல வீடியோ போட்டு நிறைய பேர் அதை பார்த்துட்டு ப்ரோ உங்களுக்கு மட்டும் ஷோ ஆகுது ஆனா எங்களுக்கு ஷோ ஆகலையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுட்டு இருந்தீங்க. ஆக்சுவலா இது ஒண்ணும் கிடையாது. அதை அவங்க டிஎன்இஏ தரப்புல இருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. நம்ம கால் பண்ணி கேட்டதுல அவங்க என்ன அப்டேட் பண்ணிருந்தாங்கன்னா கொஞ்சம் வந்து வெப்சைட்டை நாங்க வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கோம், கூடிய சீக்கிரமே உங்களுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்னா அப்டேட் பண்ணுவோம், ரேண்டம் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணிடுவோம் அப்படிங்கறது அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே வந்து கிளியர் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நேத்து வந்து சொன்னாங்க. அதனால நீங்க அதை பத்தி பயப்பட வேண்டாம். இப்ப பாருங்க என்னோட ஸ்கிரீன்லயுமே இந்த இடத்துல வந்து ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து காட்டல. ஏன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா நேத்து வந்து அந்த இன் ப்ராசஸ் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது இன் ப்ராசஸ்ல எல்லாருக்குமே இன் ப்ராசஸ் தான் இருக்கு. அதே மாதிரி 7.5 ரிசர்வேஷன் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கக்கூடியவங்களுக்குமே வந்து நோன் தான் சொல்லிட்டு இருந்தது. அதனால அதை பத்தி நீங்க ஒரே பண்ணிக்க வேண்டாம். வெப்சைட் அவங்க வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கிறதுனால பேக் எண்ட்ல ஒரு சில ஒர்க் அப்படிங்கிறது இருக்குது. அதனால அவங்க வந்து சால்வ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு
அப்ளிகேஷனோட ஃப்ரண்ட் பேஜ் ஹோம் பேஜ் உங்களுக்கு வந்து எல்லாமே பெர்ஃபெக்ட்டா டாஸ்க்போர்ட் வந்து ஒர்க் ஆயிரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ஹோம் பேஜ்ல போயிட்டு நீங்க வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல வியூன்னு ஒரு ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க. அதுல போனீங்கன்னா, ரேண்டம் நம்பர உங்களால வந்து வியூ பண்ணி பார்க்க முடியும் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து குடுத்துருவாங்க. ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரேண்டம் நம்பர் வந்து ஜெனரேட் ஆயிருச்சு அப்படின்னா, அதுவே உங்களுக்கு வந்து போதுமானது. உங்களுடைய அப்ளிகேஷன் இதுவரைக்கும் நீங்க பெர்ஃபெக்ட்டா வந்து என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து அப்ளை பண்ணி டாக்குமெண்ட்ஸும் வந்து அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க எந்த டிஎஃப்சி சென்டர் வந்து குடுத்தீங்களோ, அந்த டிஎஃப்சி சென்டர்ல இருந்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. சப்போஸ் வந்து அவங்க வெரிஃபை பண்ணும்போது கிளியரா இல்லாம, கிளாரிட்டி இல்லாம பிளர்ரா இருக்கு, இல்ல வந்து ஒண்ணுமே தெரியல அப்படின்னா உங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. கான்டாக்ட் பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் வந்து பண்றதுக்கு டேப் வந்து இவங்களே இந்த எனபிள் பண்ணி விடுவாங்க. அந்த எனபிள்ல நீங்க வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ப்ரொசீஜர் சரிங்களா? சோ இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு இந்த மாசம் 27ஆம் தேதி தான் வந்து ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது ஜெனரேட் ஆகுது. ரேங்க் லிஸ்ட் வர்ற வரைக்கும் நீங்க வந்து எதையுமே வந்து பண்ணாதீங்க. வாயவே திறக்காதீங்க. அத பண்ணலாமா? இத பண்ணலாமா? அங்க போலாமா? இங்க போலாமான்னு எதுவுமே பண்ண வேண்டாம். எல்லாமே ஆன்லைன் கவுன்சிலிங் தான். நீங்க அதாவது வந்து அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல ஸ்போர்ட்ஸ் கேட்டகரில இருக்கிறவங்க மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த டேட்ல வந்து சென்னைக்கு வந்து வர சொல்லியிருக்காங்களோ, அந்த டேட்ல மட்டும் நீங்க பேஸ் 1ல இருக்கீங்களா? இல்ல பேஸ் 2ல இருக்கீங்களா? இல்ல பேஸ் 3ல இருக்கீங்களா? அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதுக்கு ஏத்த மாரி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஆயத்தமாயிக்கோங்க. இந்த பட்டியல்ல உங்களுடைய நேம் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறவங்க மட்டும் ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் பிளஸ் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ்லயே இருந்து உங்களுக்கு வந்து அன்னெக்ஸட் ஃபார்ம் வந்து குடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்ம நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்துக்கிட்டு, அதுக்கு ஏத்த மாரி நீங்க வந்து உங்களுடைய பேரண்ட்டையும் வந்து கூட்டிக்கிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, சென்னையில இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல போயிட்டு, அ ஆஜராகி சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு வந்துருங்க. அந்த இடத்துல உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து நடக்காது. நெறைய பேர் கேட்கிறீங்க, ப்ரோ எங்கள சென்னைக்கு வர சொல்லியிருக்காங்க. கவுன்சிலிங் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கவுன்சிலிங்லாம் வந்து இன்னும் வந்து ஸ்டார்ட் பண்ணல. ஏன்னா ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங். அதே கவுன்சிலிங்குமே நம்மளுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் இது எல்லாமே வந்து ஆன்லைன்ல தான் வந்து நடக்கும். நம்ம எங்கேயுமே போகணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. டிஎஃப்சி சென்டருக்கு கூட போகணுங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா? அதனால வந்து அந்த சேனல்ல அத சொல்றாங்க, இந்த சேனல்ல இத சொல்றாங்க, என் ஃப்ரெண்ட் அத சொல்றாங்கன்னு சொல்லிட்டு தயவுசெய்து உங்கள பத்தி நீங்களே வந்து என்ன பண்ணிக்கிற வேண்டாம்னா, போட்டு குழப்பிக்கிற வேண்டாம், பேனிக் ஆக வேண்டாம். அதனால ரொம்ப ரிலாக்ஸா கவுன்சிலிங் வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. நல்ல ஒரு கட் ஆஃப் மார்க்ல இருக்கக்கூடியவங்க வெயிட் பண்ணுங்க. அபோவ் வந்து பார்த்தீங்கன்னா 160, 175, 80க்கு மேல இருக்கக்கூடியவங்கலாம் ஒரு ஆவரேஜ். அதுக்கு மேல இருக்கக்கூடியவங்களும் நல்ல ஒரு எக்ஸலன்ட்டான ஒரு கட் ஆஃப் தான். ஏன்னா இந்த வருஷம் வந்து கட் ஆஃப் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. ஏன்னா சொல்ற அளவுக்கு போதுங்கிற அளவுக்கு வந்து என்ன பண்ணல அப்படின்னா, ஸ்டேட் போர்டு எக்ஸாமினேஷன்ல இருந்து மார்க் அப்படிங்கிறத போடல. ஏன்னா நெறைய பேர் நல்லா மார்க் எடுத்தாங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஸ்கேன்டு காப்பி எனக்கு அனுப்பிவிட்டு, ப்ரோ டோட்டல் பண்ணா வந்து 86 மார்க் வருது. ஆனா எனக்கு அந்த ஸ்கேன்டு காப்பில வந்து 86 மார்க்குக்கு 68 மார்க் தான் போட்டிருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அதனால நல்லா மார்க் எழுதினாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, சும்மானாலும் வந்து ரவுண்ட் போட்டு, இது வந்து தப்பானது அப்படின்னு சொல்லி 1 மார்க், 1 1/2 மார்க் தான் போட்டு என்ன பண்றாங்கன்னா, முடிச்சு விட்டுறாங்க. ஸோ அதனால இந்த வருஷம் வந்து நம்ம கட் ஆஃப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. வெயிட் பண்ணிக்கோங்க. கட் ஆஃப் வர்ற வரைக்கும் வந்து நம்ம எதுவுமே வந்து பண்ண முடியாது. அதனால இப்போதைக்குன்னு இதுதான் வந்து டிஎன்இஏ தரப்புல இருந்து வந்திருக்கக்கூடிய அப்டேட்டு. ஸோ ரேண்டம் நம்பர் வந்துருச்சு அப்படின்னா, கண்டிப்பா நம்ம சேனல்ல உங்களுக்கு வந்து ஒரு அப்டேட் வந்து குடுப்போம். அதுக்காக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சோசியல் மீடியா பேஜான நம்மளுடைய Facebook, WhatsApp, Instagram, Twitter பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம எஜுகேஷன் கஃபே அப்படிங்கிற அந்த ஒரு டெலிகிராம் சேனலையும், வாட்ஸ்அப் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல தான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு அப்டேட்டும் நாங்க வந்து குடுப்போம். ஈஸியா உங்களால வந்து அப்டேட்டா வந்து வச்சுக்கிற முடியும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.